ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெயில் காலத்தில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற கம்மங்கூழ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கம்பில் பார்த்துட்டிங்கன்னா புரோட்டீன், நார்ச்சத்து, இரும்புச்சத்து, வைட்டமின் இ, மக்னீஷியம், பொட்டாசியம் சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இப்போ அடிக்கிற வெயிலில் நம்ம கம்மங்கூழ் சேர்த்திக்கிறது நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். இப்போ கம்மங்கூழ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்பு பார்த்துட்டிங்கன்னா நான் போன வருஷம் கம்மங்கூழ் செய்கிறதுக்காக வாங்கினது மீதம் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தூசி இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டேன். இது நான் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃபேன் காற்றுல கூட காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் கம்மங்கூழ் செய்கிறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு நான் கம்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கம்பை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கம்பை ஒரு 75% வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கம்மங்கூழ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாத்திரம் வச்சுட்டு 1 கப் கம்புக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். நீங்கள் பாத்திரம் சூஸ் பண்ணும்போது வெயிட்டான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தாலும் இதே மெத்தடு தான். கம்பு 1 டம்ளர்னால் 6 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க. கம்மங்காளி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா தண்ணி சூடாயிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிற கம்பை சேர்த்திக்கலாம். கம்பு சேர்த்தும் போது அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கம்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. அப்படியே கிளறி விட்டுட்டே வாங்க, இல்லைன்னா கட்டி சேர்ந்துடும். இப்போ கம்பி எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்போ 1-2 கட்டி இருக்கத்தான் செய்யும். அதை வந்து நல்லா இப்போவே நல்லா உடச்சி விட்டுருங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே. இப்போ கட்டி இல்லாமல் கம்பி எல்லாமே நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கொதி வந்து கம்பு வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு கம்மங்கூழ் ரெடி ஆகிடும். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா பொங்கி மேலே வந்துடும். இந்த கம்மங்கூழை நீங்கள் குக்கரில் செய்யணுங்கிற அவசியமே இல்லை. பாத்திரத்துலேயே 10 நிமிஷத்துலேயே கம்மங்கூழ் வெந்துடும். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நமக்கு கம்மங்கூழ் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கம்மங்கூழும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இன்னும் பார்த்திங்கன்னா கொதி வந்துட்டு தான் இருக்குது. இது மண் பாத்திரக்கிறதுனால நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணோன்னே சூடு கம்மியாகாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து கொதி வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். இப்போ பாருங்கள், கம்மங்கூழ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கம்மங்கூழ்லேருந்து நான் 1 கப் அளவுக்கு கம்மங்கூழ் எடுத்துக்கிறேன். இப்போ டேஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் இதில் நான் உப்பு மட்டும் சேர்த்துட்டு இப்போ நான் சாப்பிட போகிறேன். நம்ம இப்போ சாப்பிட்றத விட ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டில் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது, ரொம்ப சத்தும் கூட. ஸோ இருந்தாலும் நான் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணாட்டி இப்போவே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நைட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்து ஊற வைக்க போகிறோம். கம்மங்கூழ் பார்த்துட்டிங்கன்னா நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். நான் எப்பவுமே சாப்பாடு குக்கரில் வைக்க மாட்டேன், சாதம் வடித்து தான் செய்வேன். இப்போ நான் சாதம் வடித்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கேன். அது கூடயே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இந்த தண்ணியை நம்ம கம்மங்கூழில் சேர்த்திக்கலாம். உங்ககிட்ட சாதம் வடித்த தண்ணி இல்லைன்னா நீங்கள் நார்மல் வாட்டரே சேர்த்திக்கோங்க. சாதம் வடித்த தண்ணி ரொம்ப சத்தும் கூட. அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கம்மங்கூழில் சேர்த்திக்கலாம். கம்மங்கூழுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா ஊறட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நமக்கு காலையில் கம்மங்கூழ் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், காலையில் ஆயிடுச்சு. கம்மங்கூழ் நல்லா ஊறிடுச்சு தண்ணியில். இப்போ இந்த கம்மங்கூழை நல்லா கரைச்சி விட்டுட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் உருண்டைகளாகவும் பிடிச்சி வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ இது கூட தேவையான அளவு தயிர் சேர்த்திக்கலாம். இப்போ அது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் இப்போவே குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா கையில் கூட நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம்.
நான் கமங்கூல் செய்யும்போது உப்பு எதுவுமே சேர்த்திக்கல. உப்பு சேர்த்திட்டா சீக்கிரமாக புளிச்சு போயிடும். ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியாது. நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், ஹெல்த்தியான கமங்கூல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். கமங்கூல் செய்கிறது ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கம்பை பவுடர் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு கமங்கூல் வந்து ரெடி ஆயிரும். ஒரு நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் குடிக்கும்போது சத்துக்கள் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கும். இப்போ மீதம் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இவ்வளோ கமங்கூல் இருக்குது. இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ நான் இதில் உப்பு எதுவுமே சேர்க்கல. நம்ம கமங்கூல் செய்யும்போது இதில் உப்பு சேர்த்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம கமங்கூல் வந்து ரெடி பண்ணிட்டோம். கமங்கூலுக்கு சைடிஷ் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ என்னென்ன சைடிஷ் வந்து கமங்கூலுக்கு வந்து சூட் ஆகும்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பச்சையாக சாப்பிட விரும்பாதவங்க நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ அது கூடயே 5 பச்சை மிளகா விதையை நீக்கிட்டு நான் சேர்த்திக்கிறேன். பச்சை மிளகா பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே சாப்பிடும்போது கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். ஸோ வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டையுமே எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இது பார்த்துட்டிங்கன்னா கமங்கூலுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பழைய சாப்பாடு சாப்பிடும்போது கூட இந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மாற்றியாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொத்தவரங்காய் வத்தல் பொரிச்சுக்கலாம். கமங்கூல் கூட கொத்தவரங்காய் வத்தல் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தவரங்காய் கிடைச்சதுன்னா இந்த வெயில் டைமில் நீங்கள் வத்தல் போட்டு வச்சுக்கோங்க. கொத்தவரங்காய் வத்தல் எப்படி போடணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரேன், இந்த ஸ்க்ரீன்லையும் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அடுத்து சுண்ட வத்தல் சேர்த்திக்கலாம். சுண்ட வத்தல் சேர்த்திக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா மோர் மிளகா, இதுவும் கலர் சேஞ்ச் ஆனோடனே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா என்னோடய ஃபேவரட் மாங்காய் தான். ஸோ மாங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நான் காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்க போகிறது கிடையாது, சாம்பார் பொடி சேர்த்திக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்தும் போது காரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த வெயில் டைமில் காரம் வந்து கம்மியாக சாப்பிட்றது நல்லது. ஸோ சாம்பார் பொடி சேர்த்திக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்திக்கும் போது காரம் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நமக்கு கமங்கூலும் ரெடி, எல்லா சைடிஷும் ரெடி. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கமங்கூல் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சாம்பார் பொடி, உப்பு போட்ட மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடயே எண்ணெயில் வதக்கின சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பச்சை வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உப்பு, சாம்பார் பொடி சேர்த்தின வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய் வந்து இப்போ எல்லா பக்கமுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா மோர் மிளகா, அடுத்து பார்த்துட்டிங்கன்னா கொத்தவரங்காய், சுண்ட வத்தல். இப்போ இது கூட மாங்காய் பச்சடி, மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் பச்சடி, மாங்காய் ஊறுகாய் ரெண்டுமே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். என் ஸ்க்ரீனில் தரேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாங்காய் சீசனுங்காட்டி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஹெல்த்தியான கமங்கூல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கமங்கூல் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரும். இதில் இரும்பு சத்து இருக்கிறதுனால ரத்தத்தை வந்து அதிகப்படுத்தும். இந்த கமங்கூல் பார்த்துட்டிங்கன்னா பக்கவாதம், கரோனி அப்படிங்கிற ஹார்ட் டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். உடல் எடையை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கமங்கூலை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது செரிமானம் ஆகிறதுக்கு லேட் ஆகும், பசி எடுக்காமல் பார்த்துக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்ல தூக்கம் வராமல் இருக்கிறவங்களுக்கும், பீரியட்ஸ் டைமில் ரொம்ப வலி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த கமங்கூல் வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எலும்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும், இந்த எலும்பு முறிவெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களாம் கண்டிப்பாக இந்த கமங்கூல் வந்து ட்ரை பண்ணலாம்.
குடல் புற்றுநோய், உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. நீங்கள் கம்மங்காளி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதே மெத்தடு தான். தண்ணி மட்டும் ஒரு 4 to 5 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க. நீங்கள் எந்த குழம்பு கூட வேணாலும் கம்மங்காளி சேர்த்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.